இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். எனக்குமே ஒரு டீப் க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே குக் பண்ணி வச்சுக்கலாம். அன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் லஞ்ச் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கு முருங்கைக்காய் காரக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக தோசை இட்லிக்கு சட்னி ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் சாம்பார் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் அண்ட் நைட் டின்னருக்குமே கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நைட் சூடு பண்ணிவிட்டு தோசை இட்லி ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ ஈவினிங் வரைக்குமே வந்துட்டு குக்கிங் ஒர்க் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெக்டிக்காக ஒர்க் இருக்க டைமில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக சாம்பாருமே வந்து கையோட ரெடி பண்ணி வச்சுட்டேன். டெய்லி பேசிஸில் இந்த மாதிரி மார்னிங்கே கம்ப்ளீட்டாக குக்கிங் வந்துட்டு பண்ணி வச்சுக்காட்டி கூட இந்த மாதிரி ஒர்க் டைமில் நிறைய ஒர்க் இருக்குது இல்லை கெஸ்ட் வராங்க அப்படின்ற டைமில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் குக்கிங் வந்து ஈவினிங் வரைக்கும் கவர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது. பிகாஸ் ஒரு டாட்லர் பேபி வச்சுட்டு நம்ம ஒர்க்கும் வந்து மேனேஜ் பண்ணணும், பேபியும் பார்த்துக்கணும். இடையில வந்துட்டு நமக்குமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணும்போது இனிமேல் ஒர்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கும் வந்துட்டு கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். ஒன்ஸ் குக்கிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வெசல் வந்து வாஷ் பண்ணுறது தான். நான் குக் பண்ணும்போதே வெசல் வந்து இந்த மாதிரி ஒரு சைடில் பாட்டில் வந்து வச்சுட்டே வருவேன். ஸோ கம்ப்ளீட்டாக குக்கிங் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிப்பேன். பட் அன்றைக்கி அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெசல்லாம் போட்டு வச்சுக்கும்போது கீழே வந்து தண்ணியெல்லாம் சிந்தாமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு சாக்கு மாதிரி விரிச்சிட்டு அது மேலே தான் அந்த பாத்திரம் வச்சு வெசல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி சாக்கு வந்து ஃப்ரிட்ஜு கடியில் தண்ணி வந்து லீக் ஆகும், அந்த இடத்துலையும் ஒரு சாக்கு போட்டு வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட், எல்லா ரூமில் இருக்க மேட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த சாக்கு இதெல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறம் வந்து வெசல் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சிட்டேன். கிச்சனில் இருந்த மேட் அண்ட் வீட்டோட என்ட்ரன்ஸில் இருந்த மேட் மட்டும் ரொம்ப மெஸியாக இருந்தது. ஸோ ஊற வச்சு வாஷ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்குமென்றதுக்காக ஊற வச்சிட்டேன். இந்த க்ளீனிங் ரொட்டீனில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணது வந்துட்டு வாய்க்காலில் தாராளமாக தண்ணி போனது தான். பிகாஸ் தண்ணி நிறைய இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா ஒவ்வொரு டைமும் போயிட்டு பைப்பில் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கணும், இல்லைனா டேரெக்டாக பெட்ஷீட் இதெல்லாம் அலசுகிறோம் அப்படின்னா பைப்லேயே போயிட்டு அலசுகிற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வந்து வாய்க்காலே தண்ணி தாராளமாக போயிட்டு இருந்ததால் டேரெக்டாக அங்கேயே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். மேட் இதெல்லாமே அலசி காய போட்டதுக்கப்புறம் கிச்சனில் வந்துட்டு இந்த ட்ராயர் வந்துட்டு 6 பார்ட்டிஷன் உள்ளது. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஸ்டர்டி, வெயிட் வந்து தாங்கும் அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இதில் வந்து திங்ஸ் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ சின்ன சின்ன வெசல்ஸ்லாம் இருக்குது, பிளாஸ்டிக் பாட்ஸ் அண்ட் நான் நிறைய வந்துட்டு கண்ணாடி பாட்டில்ஸுமே இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ரொம்பவே ஸ்டர்டியாக தான் இருக்குது. பட் வந்துட்டு மூவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணணும். பிகாஸ் வந்து நம்ம புல் பண்ணி இழுக்கும் போது டக்குன்னு வந்து கையோட அந்த ட்ராவே வந்துட்டு வெளில வர மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும்தான் இதில் கொஞ்சம் எனக்கு டிஃபால்ட்டாக இருந்தது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக டஸ்ட் பண்ணி வச்சுட்டா போதும் அப்படின்றதுக்காக எடுத்தேன். பட் துடைக்கும் போது தான் பார்த்தேன் நிறைய டஸ்ட் ஒட்டி இருந்தது. ஸோ இது வந்து துடைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்காது. பிகாஸ் நிறைய டஸ்ட்டு பட்டு வந்து ரொம்ப அப்படியே பிடிச்சு போன மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்க மாதிரி இருந்தது. மேபி கிச்சனில் வச்சுருக்கனால அப்படி இருக்குமா என்னன்றது தெரியல. ஸோ இதையுமே கையோட வாஷ் பண்ணி வச்சிடலாமே அப்படின்றதுக்காக எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணி அதையுமே வாய்க்கால் எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சிட்டேன். இதிலே சிங்கிள் கலர் உள்ள ட்ராயரும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. பட் நான் இது வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு பூஜா திங்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாமேன்ட்டு. பட் அந்த பூஜா செல்ஃப் கிட்ட இது வைக்கிற அளவுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. பிகாஸ் இதிலே வந்துட்டு 4 பார்ட்டிஷன் உள்ளது, 5 பார்ட்டிஷன் உள்ளதெல்லாம் இருந்தது. பட் நான் 6 இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்குமேன்னு வாங்கிட்டேன். பட் அந்த பிளேஸில் எனக்கு வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றதால கிச்சனில் யூஸ் பண்ணிட்டேன். நம்ம பேபியோட திங்ஸ், பேபியோட டாய்ஸ், அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்க கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டேஷ்னரிக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராயர்னே சொல்லலாம். பட் நான் இப்போதைக்கு கிச்சனில் இந்த குட்டி குட்டி திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பெரிய வாய்க்காலில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் தண்ணி போயிட்டே இருக்கும். பட் இது வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வாய்க்கால். இங்கே பக்கத்தில் வாழை, கரும்பு, தோட்டம், தோப்பு இதெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு வந்துட்டு இது வழியாக தான் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து எப்போயாவது ஒன்ஸ் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த டைமில் வீட்டுக்கு பக்கத்துலேயே தண்ணி போகும்போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் தாராளமாக இருக்கும்.
இங்கே இருக்கவங்க எல்லாமே தாராளமாக தண்ணிக்குள்ளே இறங்கி எல்லா ஒர்க்கும் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு பயம் இருக்காது. பட் நான் நிறைய டைம் இதில் பாம்பு பார்த்துருக்கேன். அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அதனாலே நான் வந்துட்டு தண்ணிக்குள்ளே இறங்கவே மாட்டேன். பயந்துகிட்டே தான் இப்போவும் வந்து ஒர்க் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படின்னா கரையில் நின்றுட்டே வந்துட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருப்பேன். பயந்து தான் அதுவுமே பண்ணிகிட்ருப்பேன். இந்த ட்ராயர்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சிட்டோம் அப்படின்னா அது காஞ்சிட்ருக்கும், வெயில் அடிக்குது அப்படின்றதால இதை மார்னிங்கே குக்கிங்க்கு அப்புறம் இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுக்கப்புறம் தான் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு டைம் டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப் போடணும். ஸோ மாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ். ஸோ இந்த 3 டேஸில் வந்துட்டு நான் ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து இந்தந்த டைமில் இந்தந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட் மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியுமே எனக்கு அங்கங்கே சின்ன சின்ன சொதப்பல்ஸ்லாம் இருந்தது. யோசித்த மாதிரி ஒரு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்தது. ஒரு சில ஒர்க் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண டைமை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து செட் பண்ணியிருக்க ஒர்க்கையுமே வந்துட்டு அப்பயே முடிச்சிடுற மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு எனக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணும்போது இனிமேல் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு டைமும் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது இருக்கட்டும், இல்லை குக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் நான் வந்து கற்றுட்ருக்கேன். பிகாஸ் நான் வந்துட்டு எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சின்ன ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ, க்ளீனிங் வீடியோ அந்த மாதிரி பார்த்துட்டு நானும் வந்துட்டு கடகடன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பட் எதை எப்போ பண்ணணும், இதை வந்துட்டு ஃபஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் வந்து கற்றுக்கிட்டேன். 3 இயர்ஸாக நான் ஒரு தனியாக வந்து ஒரு வீட்டை மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது தான் வந்து அடுத்த டைம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு இப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரோட வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை அம்மா, அக்கா இவங்களாம் ஒர்க் பண்ணுறதை நான் வீட்டில் பார்த்துருக்கேன். அதெல்லாம் எப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளீனிங் ரொட்டீன் அப்படின்னா க்ளீனிங் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் டீ காஃபி எடுத்துப்பாங்க, ஃபுட் கூட எடுத்துப்பாங்க. பட் எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் ஒவ்வொரு ஒர்க்குமே பண்ணுறேன் அப்படின்னா இடையில எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது மூவிஸ் போட்டு பார்த்துட்டு ஒரு பிரேக் டைம் மாதிரி எடுத்துகிட்டு கூட தான் நான் அகைன் வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணுவேன். இல்லை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க் வந்து எடுத்துகிட்ருப்பேன். தவிர வந்து கம்ப்ளீட்டாக இப்போ மார்னிங் நான் குக்கிங் ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா குக்கிங் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்லாம் இல்லை. இடையில ஏதாவது பசிச்சுன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுப்பேன், இல்லை டீ கூட இடையில போட்டு எடுத்துப்பேன். இந்த பப்பாயா அம்மா வீட்டிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அம்மா வீட்டில் சின்னதாக பழுத்து இந்த பப்பாயாவில் வந்துட்டு சீட்ஸே இல்லாமல் இருந்தது. ஒருவேளை ஹைப்ரிட் போல் சீட்ஸ் இல்லாமல் தான் இந்த பப்பாயெல்லாம் வரும் போல் நினச்சேன். பட் இந்த பெரிய பப்பாளியில் வந்துட்டு நிறைய சீட் இருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் டைம் ஏதாவது க்ரோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சீட் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இடையில பசிக்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லை டீஹைட்ரேஷன் ஆகிற மாதிரி இருந்தால், இல்லை டயர்டாகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது, இல்லை தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஒர்க் கண்டினியூ பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். அம்மா வீட்லேயுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் ரொட்டீன் போகும்போதெல்லாம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நான் ஒரு 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸாவது வந்துட்டு ரெஸ்ட் எடுத்து தான் என்னோடய ஒர்க் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நான் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எப்போ பண்ணணும்னு நினைக்கிறேனோ எப்படி பண்ண நினைக்கிறேனோ அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன். மேபி அது வந்து சரியாக பண்ணுறனோ இல்லை தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா அது கண்டிப்பாக ரெக்ரெட்ஸ் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் டைம் அதை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.